வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 29ஆம் தேதி சோபக்கிருது வருஷம் தை மாதம் 15ஆம் தேதி. நட்சத்திரம் பூரம் உத்திரம், 2 நட்சத்திரங்கள் சேர்ந்த நாள். மாலை 5:52 வரை பூரம், அதன் பிறகு உத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி, தேய்பிறையிலே வருகின்ற சதுர்த்தி, அதாவது 4ஆம் பிறை. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று முழுவதும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு செய்கின்ற சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கும் சதுர்த்தி. இந்த சதுர்த்தியிலே விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து விநாயகப் பெருமானை கும்பிட்டால் நமது சங்கடங்கள் எல்லாம் விலகும். எந்தவித சங்கடமும் வராது, கஷ்டங்களே வராது. இன்றைய தினம் விரதம் இருந்து வணங்கினால் மிகச் சிறப்பு. விரதம் இருக்க முடியலன்னாலும் விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்று எல்லோரும் விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். மாலை நேரத்திலே சந்திரன் உதிக்கும் பொழுது சந்திரோதய காலத்திலே தீபாராதனை. நதத்திர சூரியோபாதன சந்திர தாரகம் என்று சந்திரன் உதிக்கும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு தீபாராதனை நடைபெறும். அதற்கு முன்பாகவே அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரங்கள் எல்லாம் செய்து விநாயகரை கரெக்டா சந்திரன் உதிக்கும் போது தீபாராதனை பண்ணுவாங்க சாயந்தரம். சங்கடஹர சதுர்த்தி விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. விநாயகரின் திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வாருங்கள். கணபதி அக்ரஹாரம் போனோம். கணபதி அக்ரஹாரம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் பாதையிலே இருக்கிறது. திருவையாறுல வரலாம், கும்பகோணத்திலிருந்து போலாம். கணபதி அக்ரஹாரம் ஊர் பேரே அதுதான். அங்க ஒரே ஒரு பிள்ளையார் தான். அந்த ஊர்க்காரங்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வேற பிள்ளையார் வீட்டுல வச்சு கும்பிட மாட்டாங்க. வீட்டில் விநாயகருக்கு படைக்க வேண்டிய அப்பம், வடை, கொழுக்கட்டை, சுண்டல் போன்றவற்றையெல்லாம் செய்து அந்த கோவிலிலே போய் வைத்து கோவிலேயே சாமிய விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி அங்கேயே நேவேத்தியம் பண்ணிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க. தனியாக வேறு ஒரு விநாயகரை வாங்கி வீட்டுல வச்சு கும்பிட மாட்டாங்க. அந்த ஒரு பிள்ளையார் தான் அன்னைக்கு அந்த ஊர்ல. அதனால கணபதி அக்ரஹாரம் அப்படின்னு பேர். ஊர் பேரே கணபதி அக்ரஹாரம். திருவையாறு அருகிலே இருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து போகலாம். வெயிலுக்கு உகந்த விநாயகர் உப்பூர். உப்பூர் பக்கத்துல வெயிலுக்கு உகந்த விநாயகர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரத்திற்கு அருகிலே உப்பூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அங்கே வெயிலுக்கு உகந்த விநாயகராக ஆனைமுக கடவுள் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மேல மூட மாட்டாங்க. சூரியன், சந்திரன், மழை, வெயில் எல்லாமே டைரக்டா அப்படியே படும் பிள்ளையார் மேல. நம்ம சுத்தி வர பிரகாரத்துக்கெல்லாம் நல்ல அழகா மேல இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. டெரஸ் எல்லாம் போட்டு கட்டியிருப்பாங்க. ஆனா பிள்ளையார் இருக்கிற இடத்துல மேல ஒரு ஹோல் இருக்கும், ஒரு ஓட்டை இருக்கும். அவர் தான் வெயிலுக்கு உகந்த விநாயகர்னு பேர். உப்பூர் அந்த ஊருக்கு பேர். அந்த உப்பூர் விநாயகரை வேண்டிக் கொண்டால் அரசாங்கத்திலே தலைமை பதவி கிடைக்கும், அரசாளும் யோகம் கிடைக்கும், நாட்டை ஆள்கின்ற யோகம் கொடுப்பாராம் உப்பூர் விநாயகர். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றங்கரையிலே ரெட்டியார்பாளையம் பக்கத்திலே மிக பழமையான பிள்ளையார் கோவில் ஒண்ணு இருக்கு. அங்க பிள்ளையார் தான் மூலவர். உச்சிஷ்ட கணபதி கோவில்னு பேர். அந்த பிள்ளையாருக்கு பெயர் உச்சிஷ்ட கணபதி. நெல்லையிலே இருக்கிறது உச்சிஷ்ட கணபதி. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த விநாயகரை எல்லாம் நீங்கள் தரிசனம் செய்திருந்தால் மீண்டும் ஒரு முறை சென்று தரிசனம் செய்யுங்கள். கணபதி அக்ரஹாரம், உப்பூர், ராமநாதபுரம் உப்பூர் பிள்ளையார், திருநெல்வேலி உச்சிஷ்ட கணபதி. இந்த விநாயகர் எல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நேரம் கிடைக்கும் போது போய் பிள்ளையார இந்த கோயில்களுக்கு சென்று வணங்கி விட்டு வாருங்கள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. எனவே விநாயகர் வழிபாடு செய்யும் நாள். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் பகல் 12 மணி முதல் 2 மணி வரை, 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நட்சத்திரங்கள் மொத்தம் 28 எனவும் அதில் அபிஜித் என்ற நட்சத்திரம் மிகச் சிறியதாக
இருப்பதால் கணக்கில் எடுக்காமல் 27 என்று வைத்துக் கொண்டார்கள் என்று கூறுகிறார்கள். மடிப்பாக்கத்திலிருந்து தி நா பஞ்சாபகேசன், அந்த நட்சத்திரம் நமது ராசி மண்டலத்தில் எந்த ராசியில் உள்ளது? தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இதனுடன் தொடர்புடையதா? அபிஜித் முகூர்த்தம்ங்கிறது வேற. உச்சி காலத்துல வைக்கிற முகூர்த்தத்துக்கு பேர் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித்துங்கிற நட்சத்திரம் திருவோணத்துக்கும் அவிட்டத்துக்கும் இடையில இருக்கும். சிலர் அது உத்திராட முடிஞ்சு திருவோணம் ஸ்டார்ட் ஆகும்போது வருதுன்றாங்க. உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் பொழுது அவ்விரண்டு நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்ட ஒரு சின்ன காலத்தை தான் அபிஜித் முகூர்த்தம் என்று சொல்கிறோம் என்பது ஜோதிடர்கள் சொல்லுகின்ற விஷயம். நல்ல கேள்வி. அபிஜித்னு நட்சத்திரமே இருக்கு. அந்த நட்சத்திரத்துல, அதாவது சில பேர் அந்த ஜங்ஷன்ல பிறந்துருவாங்க. உத்திராடம் திருவோணம், ஒரு பஞ்சாங்கத்துல பார்த்தா அது உத்திராடமா இருக்கும், இன்னொன்னுல பார்த்தா திருவோணம். உத்திராடமா திருவோணமான்னு ரொம்ப நாளைக்கு அது வேற டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரெண்டத்துக்கும் நடுவுல உள்ள அந்த ஒரு சந்திப்பு இருக்கே, ஒரு சின்ன இடைவெளி, அதுதான் அபிஜித். அதுல பிறந்தவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். மதுரையிலிருந்து டி.கே. கங்காராம், இந்த காலத்து இளைஞர்கள்லாம் எப்போதும் தாடியோடவே இருக்காங்களே, எல்லாம் சரியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எப்போதும் தாடியோடு இருக்கக்கூடாது, குறிப்பிட்ட காரணத்துக்கு தான் தாடி வளர்க்கணும். ஒன்னா பிரார்த்தனை, சாமிக்கு வேண்டிட்டு தாடி வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டுல விசேஷம், மனைவி கர்ப்பவதியாக இருந்தால் தாடி வளர்க்கலாம், அப்படி இல்லைன்னா அம்மா அப்பா இறந்துட்டா ஒரு வருஷத்துக்கு அந்த முதலாண்டு திவசம் முடிகிற வரைக்கும் சில பேர் தாடி வளர்ப்பாங்க, அது இருக்கலாம். அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும்தான் தாடி வளர்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் எப்போதும் தாடி வளர்த்துக்கிட்டே இருக்காங்களே, அதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்னா? தவறுங்கிறத நான் பல முறை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரா பிடிச்சி உட்கார வச்சு ஷேவ் பண்ணி விட முடியும்? விநாயகருக்கு ஏன் தேங்காய் மாலை சூட்டுகிறார்கள்? அதன் பலன் என்ன? தேங்காயை உடைக்கிறது தான் சார் கரெக்ட். மாலை போறதெல்லாம் சமீப காலத்துல யாரோ ஏற்படுத்தியிருக்காங்க. சனீஸ்வரன் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் ஏன் பிடிக்கவில்லை? அவரால் பிடிக்க முடியல, அதனால பிடிக்கல. கோளறு பதிகத்தில் கொன்றை வன்னி என்று பல மலர்களின் பெயர்கள் வருகின்றன. அவற்றைத்தான் நாம் அன்று இறைவனுக்கு பூஜிக்க பயன்படுத்தினோம். ஆனால் இன்று ரோஜா, சம்பங்கி போன்றவற்றைத்தான் பயன்படுத்த முடிகிறது, அவற்றைத்தான் பயன்படுத்துகிறோம். ஏன் கொன்றை மலரை யாரும் பயன்படுத்துவது இல்லை? பண்றோம். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் கொன்றை மலர்லாம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து போடுவோம். அந்த 21 மலர் அது வரும். இவனுக்கு இப்பவும் கொன்றை மலர் சாத்து வழக்கம் உண்டு. இந்த கேள்வியை கேட்டவர் ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன் அவர்கள். அடுத்த கேள்வி அவங்க தான் கேட்டிருக்காங்க. தருமர் பெயர்லேயே உள்ளது. அர்ஜுனன் வில்லுக்கு விஜயன், பீமன் வீரத்திற்கு, சகாதேவன் ஜோதிட கலைக்கு, நகுலன் பற்றி அதிகம் பேருக்கு தெரியவில்லையே. நகுலன் எல்லா வித்தைகளும் தெரிஞ்சவன், சகல சாஸ்திர பண்டிதன் நகுலன். அவன் குதிரை ஓட்டி போர் செய்வதில் மிகச் சிறந்த வீரனாமே. நிறைய இருக்கு நகுலன் பத்தி, நிறைய இருக்கு. நகுலன் ரொம்ப ஒரு நுட்பமான நுணுக்கமான விஷயங்கள், மற்றவங்களால கண்டுபிடிக்காத விஷயங்கள்லாம் நகுலன் பார்த்து கண்டுபிடிச்சுவானோ. அதனால அது ஒரு நகுலனை பத்தி குறிப்புகள்லாம் இருக்கு. காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும் தியானத்தின் பலன்கள் என்ன? எஸ் மாலா, வாசுதேவநல்லூர். அந்த நேரத்துல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மனசு ஒருமித்து கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமா வரும். அதனாலதான் குழந்தைங்களாம் கூட பரீட்சைக்கு சீக்கிரம் எழுப்பி விட்டு படிப்பாங்க. 4:30 மணிக்கு எழுந்து உட்காந்து படிச்சாக்க மனசுல அப்படியே அது பதியும். அதே மாதிரி தியானம் செய்யும் பொழுது அதிகாலையிலே தியானம் செய்தால் அது மனம் ஒருமித்து அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் மைண்ட் கூர்மையா இருக்கும். அதனால அது செய்ய வேண்டும். வில்வச்செடியை சிலர் வீட்டில் வளர்த்து பூஜை செய்யலாம் என்கிறார்கள். ஆமா, பண்ணலாம். லட்சுமி வடுகநாதன் சிவமயம். வில்வச்செடியை வீட்டில் வைத்து பூஜிக்கலாம், அதை மரமாக வளர வைத்தும் அதை பூஜை செய்யலாம். வில்வம் வீட்டில் இருந்தா லட்சுமி கடாட்சம். வேதம் சொல்லுது, இது நான் சொல்ல. வனஸ்பதி தவ விருட்சோத பில்வஹா என்று வேத மந்திரத்திலே வருகிறது. அதனால வில்வ மரம் வீட்டுல இருந்தா லட்சுமி கடாட்சம் ரொம்ப நல்லது. எல்லாரும் வளர்க்கலாம் வில்வத்தை வீட்டில். திருப்போரூர் முருகன் சுயம்புவாக தோன்றியது என்றும், மதுரை மீனாட்சி சிதம்பர சுவாமிகள் கனவில் தோன்றி மதுரையம்பதியிலிருந்து அவரை திருப்போரூர் செல்ல வைத்து அவர் மணலில் புதைந்திருந்த கந்தசாமி என்னும் அப்பன் முருகனையும் வள்ளி தேவயானையும் எடுத்து பிரதிஷ்டை செய்ததாக கூறுகின்றார்களே. ஆமா, அதான் கரெக்ட். சிதம்பர சுவாமிகளை மீனாட்சியுடைய கட்டளை, நீ திருப்போரூருக்கு போ. அதுக்கப்புறமா யார்ட்டையும் வழி கேட்டப்போ திருக்கழுகுன்றம் தாண்டி போகணும், அங்க போனா வரும் அப்படின்றாங்க. சமரமாபுரிக்கு செல் அப்படின்னு தான் உத்தரவு. சமரமாபுரின்னா என்னன்னு யோசிக்கிறார். அப்புறமா தான் திருப்போரூர்னு தெரியும். அப்புறம் அது திருக்கழுகுன்றத்திற்கு கிழக்கே இருக்கிறது, தென்கிழக்கே அப்படின்னு சொல்லி அப்புறம் அங்கேன்னு வர. ரொம்ப பழமையான கோவில் திருப்போரூர் முருகன் கோவில்.
இடையில அது ஏதோ ஒரு கடல் சீற்றம் சுனாமி மாதிரி ஏதோ வந்தது போல் இருக்கு அந்த காலத்துல. அதுல மணல் ஃபுல்லா மூடிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அதை மீண்டும் மணல்ல இருந்து தோண்டி எடுத்து அந்த கோவிலை சீரமைக்கப்படி சிதம்பர சுவாமிகள்னு ஒருத்தர் மதுரையில இருந்தார். அவர் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். என்னுடைய செல்வன் முருகப்பெருமானுடைய ஆலயத்தை நீதான் சீரமைக்க வேண்டும் செல் அப்படின்னு அனுப்புறாங்க. மீனாட்சி அம்மன் உத்தரவின் பேர்ல அவர் வருகிறார். அப்படி வந்ததுதான் திருப்போரூர் கோவில். ராமாபுரம் லட்சுமி வடுகநாதன் ஆட்சி. நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. நீங்க இந்த மாதிரிலாம் ஞாபகப்படுத்த சொன்னாதான் நான் அதை பத்தி பேச முடியும். பொதுவாக ஈஸ்வரன் என்பது பரம்பொருளாம். ஈஸ்வரனுக்கு மட்டுமே தான் பொருந்தும். ஆனால் சனி பகவானை சிலர் சனீஸ்வரன் என்று அழைக்கிறார்களே, அது சரியா? சனீஸ்வரன் கிடையாது, சனைச்சரன் பேர். அவர் பெயர் சனைச்சரன். சனீஸ்வரன் இல்லை, ஈஸ்வரன் இல்லை, சனைச்சரன். திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவில் உள்ள சனி பகவானை பற்றி தெரியும் திருக்கொள்ளிக்காடு என்று கூறுகிறார்களே, அது எங்கே உள்ளது? திருக்கொள்ளிக்காடுங்கிறது திருவாரூர் தாண்டி இருக்கு. திருத்துறைப்பூண்டி போற வழியில இருக்கு திருக்கொள்ளிக்காடு. கொள்ளிக்காடுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, அக்னி பகவான் வந்து பூஜை செய்த தலம். அக்னி பகவானுக்கு சனி பகவானுக்கு 2 பேருக்கும் அங்க வந்து சிவன் காட்சி அளித்திருக்கிறார். சனிக்கும் அக்னிக்கும் காட்சி தந்த இடம். அக்னீஸ்வரர் இந்த ஈஸ்வரன். திருவாரூரை சுத்தி நிறைய கோவில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள்லாம் இருக்கு. அதுல திருக்கொள்ளிக்காடு ஒண்ணு. அது பாடல் பெற்ற சிவஸ்தலம். 276 பாடல் பெற்ற திருமுறை தலங்களிலே திருக்கொள்ளிக்காடு உண்டு. அதுவும் சனி தோஷ நிவர்த்தி தலம் தான். அது பொங்கு சனித்தலம், மங்கு சனித்தலம், 7.5 சனித்தலம் இவங்களா இப்ப ஏதோ பேர் வச்சுக்கிறாங்க. எல்லாமே சனி வந்து வழிபட்ட இடம். சனிக்கு சிவன் காட்சி அளித்த இடம். சுருக்கமா சொன்னா சிவன் காட்சி அளித்த இடம் சனி பகவானுக்கு. அதுதான் திருக்கொள்ளிக்காடு. மற்ற கேள்விகளுக்கான பதிலை அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். குருவிற்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் யோகம். குருவிற்கு 9ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பதால் யோகம். குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றதால் மிகப்பெரிய யோகம். ராசிக்கு 10ஆம் இடத்திலே புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 11ஆம் இடத்திலே 11 கூட ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மேஷத்திற்கு இன்றைய நாள் விளங்கும். மேஷ ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகச்சிறந்த நன்மைகளை அடைவார்கள். பெயர் புகழ் செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து விடுவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இல்லறம் நல்லறமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். எனவே மிக மிக அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷப ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இயங்குவார்கள். உடலும் மனமும் வேகமாக செயல்படும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே இது ஒரு நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல திருப்தியான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதில் நல்ல வருமானம் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களை சந்தித்து அவர்களோடு நீண்ட நேரம் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் உள்ள நெருக்கமான உறவினர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 11ஆம் இடத்திலே குரு இருப்பதால் யோகம். தனஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுன ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய மிக சிறப்பான நாள். வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் சற்று அதிகரிக்கும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்கள், அனைத்து விதமான வியாபாரத்தில் உள்ளவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள் போன்ற அனைவருக்குமே அவரவர் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 2ஆம் இடத்திலே இருக்கும் ராசி அதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டு புதாதித்ய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. 6ஆம் இடத்திலே உள்ள செவ்வாய் சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்து குரு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்தில் உள்ள குருவும் 10 குடைவன் 6ஆம் இடத்திலுமாக பரிவர்த்தனை பெற்று இருக்கின்றன.
செவ்வாய் வீட்டில் குரு, குரு வீட்டில் செவ்வாய் என கிரகங்கள் இடமாற்றம் பெற்றிருப்பது கடகத்திற்கு மிகப்பெரிய யோகம். கடகம், சிம்மம், விருச்சிகம், மேஷம், மீனம், தனுசு இத்தனை ராசிக்கு இது ஒரு பெரிய யோகம். செவ்வாய் குரு பரிவர்த்தனை. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான, மிக மிக சிறப்பான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வியாபாரத்தை மிக பெரிய அளவில் செய்வீர்கள். வியாபாரத்தை வெற்றிகரமாக செய்வீர்கள். பெரிய அளவில் தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பெரியதாக இருக்கும், ஆனால் நிகர லாபம் ரொம்ப கம்மியா தான் வந்து சேரும். அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வியாபாரத்திற்கு ஏற்றாற்போல் சரியான விகிதாச்சாரத்திலே லாபத்தையும் வைத்து விற்பீர்கள். எனவே தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டுமே நன்றாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியை குரு பார்க்கிறது. ராசியிலே இருக்கும் சந்திரனை குரு பார்க்கிறது. ராசி 3, 5 ஆகிய 3 வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது என்பது ஒரு சிறப்பான யோகம். 4ஆம் இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் இணைந்து குருவால் பார்க்கப்படுவது மிகப்பெரிய யோகம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறது. 2 குடைய சுக்கிரனையும் பார்க்கிறது. தனஸ்தானாதிபதி, தனஸ்தானம் ஆகிய இரண்டையுமே குரு பார்க்கிறது. எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நாள். பெயர், புகழ், செல்வாக்கு மிகச் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து விடுவீர்கள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமாக இருக்கிறது. 9 குடையவன் 10ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதால் பாக்யஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. பாக்யாதிபதி வலுப்பட்டு இருக்கிறார். ஜீவனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. தனஸ்தானத்திலே ராசி அதிபதி அமர்ந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். ராசிக்குடையவனும் 7 குடையவனும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருக்கின்றன குரு பார்வையிலே. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். பெரிய பதவிகள் கிடைக்கும். பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். எனவே மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படிப்பார்கள். கல்வியிலே அதிக ஆர்வம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசிக்கு இப்பொழுது புதிய அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் உள்ளது. ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை. ராசி அதிபதி குரு 5ஆம் இடமான மேஷத்தில் செவ்வாய் வீட்டில் இருக்கிறது. 5 குடைய செவ்வாய் ராசியில் தனுசில் குரு வீட்டில் இருக்கிறது. குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு என இடமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பரிவர்த்தனை யோகம் என்று இதை சொல்வார்கள். இது தனுசிற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். மிகப்பெரிய நன்மை. பெரிய பதவி கிடைக்கும். எதிர்பாராத விதமாக திடீரென பெரிய பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள். பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இன்று முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். விநாயக பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருங்கள். இன்று சங்கடஹர சதுர்த்தி. அதனால பிள்ளையார கும்பிடணும். எல்லா பிள்ளையார் கோயிலும் ரொம்ப விசேஷமா நடக்கும். கிராண்டா இருக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில்ல போய் இன்னைக்கு சாயந்தரம் சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு அபிஷேகத்தை கண்டு எல்லாம் வல்ல விநாயக பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு வாருங்கள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 7ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 7இல் சந்திரன் இருக்கிறது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். கணவனால் மனைவிக்கு உயர்வு கிடைக்கும்.
மனைவியால் கணவருக்கு பெருமை கிடைக்கும். கணவன் மனைவி உறவு கட்டி கரும்பாய் தித்திக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரும் உங்களை சந்திக்க வருவார்கள். இன்றைய நாள் பலரையும் சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் வணிகம் செய்து கொண்டிருக்கும் இடத்திற்கு பக்கத்தில் சில மாற்றங்கள் நிகழும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள், சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். உள்ளம் பூரிப்புடன் இருக்கும். மனம் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும். மன நிறைவோடு எல்லா விஷயங்களையும் செய்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நேரம். அலுவலக பணிகள், வீட்டில் உள்ள வேலைகள் என அனைத்தையுமே அழகாக செய்வீர்கள். நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக வேலைகளை செய்து முடிக்கும் நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். மாணவ மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். எனவே அனைவருக்குமே இது ஒரு நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு திருவையாறு தியாகராஜ ஆராதனை. సమయానికి తక్కువ మాటలాటనే సమయానికి తక్కువ మాటలాటనే அப்படின்னு நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து தியாக பிரம்மத்திற்கு 177வது ஆராதனையிலே அவருக்கு இசை அஞ்சலி செலுத்துகின்ற நாள். காவிரி கரையிலே திருவையாறு கிராமத்திலே ஸ்ரீ சத்குரு தியாக பிரம்மத்தின் சமாதி அமைந்துள்ள இடத்திலே விழா பந்தலிலே ஆயிரக்கணக்கான இசை கலைஞர்கள், உலகெங்கிலும் இருந்து வருகின்ற இசை கலைஞர்கள் எல்லோரும் அங்கே ஒன்றாக சங்கமித்து தியாகராஜ சுவாமிகள் பாடியருளிய கனபஞ்சராக பஞ்சரத்தன கீர்த்தனைகளை பாடுவார்கள். நாளை காலை திருவையாறிலே இசை கோவிலாம் திருவையாறிலே நாளை தினம் தியாகராஜ ஆராதனை விழா நடைபெறுகிறது. வாழிய சென்ற யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.